இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து என்னென்ன வேலை செய்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷில் டைரெக்டாக வந்து வேர்ட்ஸ் ஒரு ஃப்ரேசஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிறதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராமர் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணோம்னா. ஸோ அது மாதிரி இன்னைக்கு வீட்டு வேலைகள் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ். ஓகே. CHORES. சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறப்போ என்ன, இது வீட்டு வேலைகள் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒர்க்கோட இன்னொரு மீனிங் வந்து சோர்ஸ். ஓகே. ஸோ இதை வந்து வீட்டு வேலைகளுக்கு மட்டும் இந்த சோர்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் பண்ணுறப்பயே வந்துக்கிட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன வேலைகள்லாம் நம்ம வீட்டு வேலைகள்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் ரோட் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து வீட்டு என்ன வேலை முதல்ல இருக்கும் அப்படின்னா மேக் அப் த பெட், இல்லாட்டி மேக் த பெட். ஓகே. இல்லாட்டி மேக்கிங் ஆஃப் த பெட், மேட் அப் த பெட், எப்படி வேணாலும் வந்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம வந்து செய்கிற முதல் வேலை வந்து பெட்டை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது தான். இது வந்து 100% எல்லாருமே வந்து செய்யணும். பட் நான் இன்னும் வந்து செய்ய ஆரம்பிக்கலை. கூடிய சீக்கிரத்தில் வந்து செய்வேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு படுக்கையை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு மேக் த பெட் ஆர் மேக்கப் த பெட். ஓகேவா. நீங்கள் வந்து இந்த ஃப்ரேஸை வச்சுக்கிட்டு மேக் த பெட் அப்படின்னா அந்த இமேஜ் பார்த்துட்டு அந்த இமேஜில் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஷீ இஸ் மேக்கிங் அப் த பெட், ஷீ மேட் அப் த பெட். இந்த மாதிரி வந்து விதவிதமான டென்சஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே வந்து பெட்டை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு பேர் வந்து மேக் த பெட் ஆர் மேக்கப் த பெட். இது பேர் வந்து ராக். ஓகே. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு மேட் மாதிரி இருக்கும், கார்பெட் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நீளமாக அந்த டிசைனுக்காக வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இதை வந்து சும்மா அப்படி கையிலெல்லாம் அப்படி தட்டி விட்டோம்னாலாம் வந்து அழுக்கு வந்து போகாது. இதை நீங்கள் வேக்யூம் கிளீனர் வச்சு இது பண்ணணும். அப்படி இல்லாட்டி இதை வந்து செவுத்தில் கொண்டு போய் மாட்டி வச்சு ஏதாவது போர்வை இல்லை துணியை வச்சு நங்கு 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 நங்குன்னு அடிக்கணும். அதுக்கு பேர் அந்த மாதிரி அடிக்கிறதுனால அதுக்கு வந்து என்ன பேர் வந்திருக்கு அப்படின்னா பீட் த ராக். இது பேர் வந்து ராக். ஓகே. இந்த கார்பெட்டோட பேர் வந்து ராக். இதை வந்து அடித்து அடித்து க்ளீன் பண்ணுறதுனால அது பேர் வந்து பீட் த ராக். ஓகேவா. பீட் த ராக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் வீட்டில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா பீட் த ராக், ஐ எம் பீட்டிங் த ராக் அப்படின்னா இதாக அர்த்தம். அண்ட் ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அந்த மீனிங்லாம் வந்து வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேட் வேர்ட் மாதிரி. ஓகே. மூணாவதாக நாம் வந்து செய்கிற வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ். நீங்கள் வந்து டேபிள்ஸ், சேர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, தூசி இருந்துச்சு அப்படின்னா தூசியை தட்டி விடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு வந்து இங்கிலீஷில் டஸ்ட் த ஃபர்னிச்சர், டஸ்ட் த டேபிள், டஸ்ட் த சேர். ஸோ அதில் வந்து தூசி இருக்குது, டஸ்ட் இருக்குது. அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஐ எம் க்ளீனிங் த சேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ எம் க்ளீனிங் த சேர், ஐ எம் க்ளீனிங் த டேபிள் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபர்னிச்சர் இருக்கோ அதில் தூசி இருந்தது அப்படின்னா அதை தட்டி விடுங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா டஸ்ட் த ஃபர்னிச்சர். இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பண்ணுறாங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் பண்ணுறதுனாலும் சரி, இதை வந்து பண்ணுறப்ப வந்து சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். டஸ்ட் த ஃபர்னிச்சர், டஸ்ட் த ஃபர்னிச்சர்னு அந்த இதை சொல்லிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். இந்த இது வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸ்வீப் த ஃப்ளோ, விளக்கமாற வச்சு கூட்டுறது, அது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுறப்ப இனிமேல் ஸ்வீப் த ஃப்ளோ, ஸ்வீப் த ஃப்ளோ. அண்ட் இதுக்கு வந்து நிறையா அந்த கோல்டன் வேர்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு டென்சஸ் மாற்றி மாற்றி வந்து சொல்லி பாருங்கள். ஸ்வெப்ட் அந்த மாதிரி எல்லாம் வச்சு போட்டு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டென்சஸும் கரெக்டாக வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். ஆப்வியஸ்லி நம்ம வந்து தரையை வந்து கூட்டினதுக்கப்புறம் நாம் வந்து செய்கிற அடுத்த வேலை வந்து மாப் பண்ணுறது. ஸோ ஃப்ளோரை வந்து மாப் பண்ணுறது, மாப் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாப் பண்ணிக்கலாம். வேக்யூம் த கார்பெட். ஓகே. ஸோ இந்த கார்பெட் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் இல்லையா, அது வந்து ராக். ராக் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக இருக்காது. கார்பெட் அப்படிங்கிறது கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும். ஓகே. ஸோ இந்த இதை வந்து நாம் வந்து வேக்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமெம்பர், வேக்யூம்க்கு வந்து நிறையா பேர் VACCUM அப்படின்னு சொல்லி போடுவாங்க. VACCUMனு இங்கிலீஷில் ஒரு வார்த்தையே கிடையாது. ஓகே. நீங்கள் வந்து வேக்யூம் கிளீனர் எந்த இது வந்து எடுத்தாலும் அதோட ஸ்பெல்லிங் வந்து VACWM, WUM, UUM. ஓகேவா.
VACCUM அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து ரைட் எழுதிடாதீங்க. ஒரு யாராவது கேட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு இதை வந்து சொல்லிக் கொடுங்க. வேக்யூம் த கார்பெட். ஓகே, இதையே வந்து விதவிதமான ட்ரெண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த டேபிளை வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணுவோம் இல்லையா? நல்லா தொடச்சி கிடிச்சு வச்சு எல்லாத்தையுமே வந்து செட்டப் பண்ணி நீட்டாக அந்த டம்ளரு, பிளேட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து வச்சு எடுத்து வச்சு பண்ணுறதுக்கு பேர் வந்து செட் த டேபிள். ஓகே, டேபிளை வந்து நாம் வந்து செட்டப் பண்ணுறோம், செட் பண்ணுறோம். அதனால வந்து அது பேர் வந்து செட் த டேபிள். ஓகேவா? ஏதாவது துணி விரிக்கிறாங்க, இது ஹோட்டல்ஸில் வந்து அதிகமாக வந்து நடக்கும். ஒருத்தர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த இது டேபிளுக்கு வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ செட் த டேபிள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம்? டேபிளை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதை வந்து க்ளீன் த டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம சொல்கிறது கிளியர் த டேபிள். கிளியர் த டேபிள். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இருக்காரு அப்படின்னா, சாப்பிட்டதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் கிளியர் பண்ணுங்கள். ஃபுல்லாக டேபிளை வந்து கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேலை, நான் ஒரு வேலை, அந்த மாதிரி சோஷியல் பரிமாற்றங்கள் வந்து வச்சுட்டு நாம் வந்து செய்யணும். யார் டேபிளை வந்து செட் பண்ணுறாங்களோ அடுத்து வந்து கிளியர் பண்ணுறது ஆப்போசிட் பார்ட்டியாக தான் இருக்கும். ஓகே, இல்லாட்டி உங்களெல்லாம் கிட்ஸுக்கு வந்து இதை வந்து சொல்லிக் கொடுங்க. கிளியர் த டேபிள் அப்படின்னா உங்கள் கிட்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு டேபிளை வந்து எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். ஒன் ஆஃப் த ஹேபிட்ஸ் எனக்கு வந்து பிடிக்காத ஒரு செயல் அப்படின்னா வந்து புட் த ஃபுட் அவே. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து இருக்கும், அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறது, which I don't recommend, which I never recommend or anything. ஸோ யாருமே வந்து ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு வேளை உங்களில் இதில் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அதை குப்பை தொட்டியில் கொட்டாமல் அது வந்து உங்கள் வீட்டு நாய்க்கோ இல்லாட்டி தெருநாய்க்கோ இல்லை காக்கா குருவி கூட வந்து போய் வைங்க. தயவு செஞ்சு வேஸ்ட்டாக வந்து அதை வந்து குப்பை தொட்டியில் வந்து போட்டுறாதீங்க. எனிவேஸ், ஒரு வேளை நீங்கள் யாராவது போடுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் put the food away. Put the food away. Okay, I hope no one does that. டேபிளை செட் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு, டேபிளை க்ளீன் பண்ணியாச்சு, மிச்சம் மீதியை வந்து கீழே போட்டாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டூ த டிஷ்ஷஸ். டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னா க்ளீன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, ரின்ஸ் பண்ணி அலசி சோப்போட்டெலாம் வந்து கழுவி வைக்கிறது. அது பேர் வந்து டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் வாஷிங் த டிஷ்ஷஸ் அப்படின்லாம் வந்து யாரும் இனிமேல் வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இங்கிலீஷில் டூ த டிஷ்ஷஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் both husband and wife, even the kids, they have to get practiced. இந்த வேலையை வந்து செய்கிறதுக்கு ஒய்ஃப் மட்டுமே வந்து இதை வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து பகிர்ந்து ஒரு நாளைக்கு அப்படின்னு பிரித்து பகிர்ந்து இந்த வேலையை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து செய்யணும். ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு அந்த டேவே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கடைசியாக வந்து செய்ய வேண்டிய வேலை க்ளீன் த ஸ்டவ் ஆர் சிங்க். நம்ம வந்து அந்த இது சிங்க்கில் வந்து பாத்திரம்லாம் போட்டிருப்போம், அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்டவ், அதை வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு பேர் க்ளீன் த ஸ்டவ் ஆர் சிங்க். ஓகே, அந்த இது சுத்தம் பண்ணுறதுக்கு பேர் க்ளீன். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி வந்து சுத்தமாக வைக்கிறது, க்ளீனாக வைக்கிறது அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் புது வார்த்தைகளில் வந்து கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். புது ஃப்ரேசஸில் வந்து கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதையும் வந்து நீங்கள் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டேக் கேர். டடா.